தமிழ்நாட்டில் 38 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோவை, தேனி மாவட்டம் ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சுகாதாரத்துறை, கூட்டுறவுத்துறை செயலாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் 38 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கோவை, தேனி மாவட்டம் ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். சுகாதாரத்துறை, கூட்டுறவுத்துறை செயலாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, தமிழ்நாட்டில் 38 IAS அதிகாரிகள் பல்வேறு துறைகளுக்கு இடமாற்றம் செய்து தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த இடமாற்றத்துல மூத்த IAS அதிகாரிகள் தொடங்கி இளைய IAS அதிகாரிகள் என பலரும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு முக்கிய துறைகள் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் என பலரும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் இயக்ககத்தினுடைய முன்னாள் இயக்குநராக இருந்த மகேஸ்வரி IAS, கைத்தறி துறையினுடைய இயக்குநராகவும், அதே போன்று மேலாண்மை இயக்குநர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய MD-யாக இருந்த அண்ணாதுரை பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணை மேம்பாட்டு ஆணையரகத்தினுடைய ஆணையராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணை மேம்பாட்டு ஆணையராக இருந்த வினீத் தமிழ்நாடு சுகாதார திட்டத்தினுடைய திட்ட இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய சிறப்பு செயலாளராக இருந்த கலையரசி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட துறையினுடைய அரசு சிறப்பு செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்ற அந்த துறையை வகித்து வந்த சுரேஷ்குமார் என்பவர் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையினுடைய ஆணையராக தற்போது இருக்கிறார். அதே போன்ற தொழிற்கல்வி இயக்குநரகத்தினுடைய இயக்குநராக இருந்த ஆப்ரஹாம் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிக ஆணையரகத்தினுடைய ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பேரூராட்சி இயக்குநரகத்தினுடைய இயக்குநராக இருந்த கிரண் குராலா தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய MD-யாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று MTC-னுடைய இயக்குநராக இருந்த ஆல்பி ஜான் IAS தமிழ்நாடு மின்விசை உற்பத்தி கழகத்தினுடைய MD-யாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய மெம்பர் செக்ரட்டரியாக இருந்த அன்சுல் மிஸ்ரா IAS தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய MD-யாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய MD-யாக இருந்த பிரபாகர் IAS தற்போது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய உறுப்பினர் செயலராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று கோவை மாவட்ட ஆட்சியராக இருந்த கிராந்தி குமார் IAS தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தினுடைய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக பவன்குமார் கிரியப்பனவர் என்ற ஒரு IAS அதிகாரி தற்போது கோவை மாவட்டத்தினுடைய புதிய ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று சேலம் மாநகராட்சியினுடைய ஆணையராக இருந்த ரஞ்சித் சிங் என்பவர் தேனி மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தேனி மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த சஜீவனா IAS சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய கூடுதல் செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று பல்வேறு சார் ஆட்சியர்கள் பொறுப்பில் இருந்தவர்களுக்கும் பல்வேறு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில சார் ஆட்சியர்களாக இருந்த நாராயண சர்மா என்பவர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையினுடைய கூடுதல் ஆட்சியராகவும், அதே போன்று சங்கத் பல்வத் வகே என்பவர் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறையினுடைய கோவை மாவட்டத்தினுடைய இந்த மாவட்ட ஊரக வளர்ச்சியினுடைய கூடுதல் ஆட்சியராக அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல பல்வேறு சார் ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பது போலவே பல்வேறு மூத்த IAS அதிகாரிகள், குறிப்பாக ஹர்சகாய் மீனா என்ற அரசு முதன்மை செயலராக சிறப்பு முயற்சிகள் துறையினுடைய முதன்மை செயலராக இருந்த ஹர்சகாய் மீனா ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி ஆணையரகத்தினுடைய ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருந்த, அதாவது பொதுப்பணித்துறையினுடைய செயலாளராகவும் அரசு கூடுதல் தலைமைச் செயலராகவும் இருந்த மங்கத்ராம் சர்மா நீர்வளத்துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலாளராக இருந்த மதுமதி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையினுடைய செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று சமயமூர்த்தி IAS மனிதவள மேலாண்மை துறையினுடைய செயலாளராக இருந்த சமயமூர்த்தி IAS உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சத்யபிரதா சாகு ஏற்கனவே கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையினுடைய முதன்மை செயலாளராக இருந்த அவரை கூட்டுறவு மற்றும் உணவு நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய முதன்மை செயலராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று ராதாகிருஷ்ணன் IAS கூடுதல் தலைமைச் செயலராக இருந்த ராதாகிருஷ்ணன் IAS ஏற்கனவே அவர்
உணவு கூட்டுறவு மற்றும் நுகர்பொருள் வாணிபத்துறையினுடைய அரசு செயலராக இருந்தார். அவரை தமிழ்நாடு மின் வாரியம் மற்றும் மின் பகிர்மான கழகத்தினுடைய தலைவராகவும் தமிழ்நாடு மின்விசை உற்பத்தி கழகத்தினுடைய தலைவராகவும் இடமாற்றம் செய்து அதற்கான ஒரு உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்திருக்கிறது. இந்த துறையை வைத்து வந்த நந்தகுமார் ஐஎஸ் கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று இந்த கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளராக சுப்பையன் என்பவர் இருந்த நிலையில அவர் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள மீன்வளத்துறையினுடைய அரசு செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். நாம் தற்போது சொல்லக்கூடிய இந்த நபர்கள் எல்லாம் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க. அதன் அடிப்படையில குமார் ஜெயந்த் ஐஏஎஸ் ஏற்கனவே தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் பொறுப்பில் இருந்த அவர் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையினுடைய கூடுதல் தலைமை செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல வணிக வரித்துறையினுடைய இந்த செயலாளராக பொறுப்பு வைத்து வந்த பிரஜேந்திர நவநீத் என்பவர் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய முதன்மை செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறையினுடைய முதன்மை செயலாளராக இருந்த செந்தில்குமார் ஐஏஎஸ் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய முதன்மை செயலாளர், அதாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரியாக இந்த செந்தில்குமார் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சுகாதாரத்துறையினுடைய செயலராக இருந்த சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ் மீண்டும் ஏற்கனவே அவர் வகித்து வந்த சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று மக்கள் தொகை கணக்கு மற்றும் இந்த துறையினுடைய இயக்குநராக இருந்த சஜ்ஜன் சிங் சவான் தற்போது பொதுத்துறையினுடைய சிறப்பு செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நீர்வளத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலராக இருந்த மணிவாசன் ஐஏஎஸ் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலைத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சுற்றுலா பண்பாடு அறநிலைத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலராக இருந்த சந்திரமோகன் ஐஏஎஸ் என்பவர் பள்ளி கல்வித்துறையினுடைய முதன்மை செயலாளராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிக ஆணையரகத்தினுடைய ஆணையராக இருந்த பிரகாஷ் மனிதவள மேலாண்மை ஆணையரகத்தினுடைய அரசு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். உயர்கல்வித்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலராக இருந்த கோபால் ஐஏஎஸ் சிறப்பு முயற்சிகள் துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பிற்படுத்தப்பட்ட நலத்துறையினுடைய முதன்மை செயலாளர் ஆணையர் பொறுப்பில் இருந்த வெங்கடேசன் தற்போது மேலாண்மை இயக்குநரகத்தினுடைய முதன்மை செயலாளராகவும், அதே போன்று டாவ் தேவா என்ற துறையில் இருக்கக்கூடிய ஜெயகாந்தன் என்பவர் பொதுப்பணித்துறையினுடைய அரசு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி 38 ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம், சார் ஆட்சியர்கள் தொடங்கி கூடுதல் தலைமை செயலாளர்கள் வரையிலான மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வரையிலான பல்வேறு துறைகள் சார்ந்த இடமாற்றமும் மாவட்ட ஆட்சியர்கள் தரப்பிலான இடமாற்றமும் செய்து தமிழக அரசு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். ரவினா, விவரங்களுக்கு நன்றி சிவா.